வணக்கம். தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அக்காரவடிசல் பார்க்க போகிறோம். ஸோ அக்காரவடிசல் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி பச்சரிசி 150 கிராம் போல் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான சுத்தமான பசும்பால் நான் இன்றைக்கி 350 கிராம் போல் பசும்பால் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நான் நல்லா ஒரு 100 கிராம் போல் வெல்லத்தை எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, உலர் திராட்சை நட்ஸுக்காக பயன்படுத்தியிருக்கேன். நெய் 100 கிராம் போல் நெய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 3 நம்பர் போல் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ அக்காரவடிசல் எப்படி செய்கிறதுங்கிற ப்ரொசீஜரை நம்ம இப்போ பார்க்கலாம். அக்காரவடிசல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்த நெய்யில் பாதி ரேஷியோ ஃபுல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸை வறுத்து எடுத்துடலாம். ஸோ முந்திரி ஆட் பண்ணிவிட்டேன். முந்திரி கூடவே நம்ம பாதாமும் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்று சேரப்போ நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். ஸோ முந்திரி நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாதாமும் நம்மளுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. முழு முந்திரி முழு பாதாம் தான் சேர்த்துருக்கேன். எதையுமே நான் கட் பண்ணி சேர்க்கலை. ஸோ பாருங்கள், முந்திரியும் பாதாமும் செவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச உலர் திராட்சையை சேர்த்துடலாம். உலர் திராட்சையை சேர்த்துட்டு நல்லா 1 டைம் போல் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். திராட்சை பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திராட்சை ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு கசந்த தன்மை வந்துடும். ஸோ நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நெய் நல்லா சூடு அரிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நெய்யிலே பச்சை அரிசி வறுக்கணும். மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஸோ மிதமான தீயிலேயே கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை. ஸோ நெய்யில் பாருங்கள், அரிசி மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு பாருங்கள், நல்லா அகலமான வெங்கல பானை எடுத்திருக்கேன். இந்த வெங்கல பானையில் நம்ம எடுத்த 350 கிராம் பால் எடுத்தோம் இல்லையா, 350 ml அந்த பாலை விற்றுருக்கேன். ஸோ ஹை ஃப்ளேமில் அடுப்பை பற்றி வச்சுட்டு பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து கழுவி சுத்தம் பண்ண பச்சரிசியை நம்ம சேர்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் பால் நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வறுத்தி எடுத்து ஃபில்டர் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்ச பச்சை அரிசியை நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை அரிசி சுத்தமான பாலில் தான் வேக வைக்கணும். அக்காரவடிசலுக்கு நம்ம பாலில் மட்டும்தான் அரிசியை வேக வைக்கணும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸோ இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிட்டோம். மிதமான தீயில் வச்சுட்டோம். அரிசி பாலோடு நல்லா ஒன்று சேர்ந்து பால்லே அரிசி நல்லா அலற வெந்து வரணும். அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் போல் தேவைப்படும். ஸோ 20 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் நம்ம வைக்கலாம். ஸோ அரிசி நம்மளுக்கு நல்லா குழையாக வெந்து வரட்டும். அரிசி குழையாக வெந்து வந்ததுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். பாருங்கள், அக்காரவடிசல் நான் சொன்னது போலவே 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஸோ பால் நல்லா வற்றி வந்துடுச்சு. அரிசியும் பாருங்கள் நம்மளுக்கு வெந்து சாதம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் இருந்து தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா குழஞ்சிடும். இன்னும் கூட கொஞ்சம் குழைத்தோம் நம்மளுக்கு பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் விட போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஸ்டீர் பண்ணி விற்றேன். அப்போ தான் நம்மளுக்கு அடியில் பிடிக்காது. அடியில் நம்மளுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அக்காரவடிசல் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் நான் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம நல்லா கிண்டி விடணும். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம விடலாம். இன்னும் கூட நம்மளுக்கு பால் நல்லா வற்றி நம்மளுக்கு அரிசி நல்லா குழஞ்சி வரட்டும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா வற்றி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு நம்மளுக்கு சாதம். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஸோ ஏலக்காயை சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நான் இன்றைக்கி கல் மண் இல்லாத வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் கல் மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் நீங்கள் நல்லா அது வெல்லத்தை உருக்கிட்டு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெல்லம் சேர்த்து நான் 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் ஆட் பண்ணலாம். 1 கப் அரிசிக்கு மினிமம் 1/2 கப் நெய் விடணும். மேக்ஸிமம் 1 கப் நெய் போல் விடணும். அக்காரவடிசலுக்கு நெய் நம்ம தாராளமாக விடணும். அப்புறம் நம்மளுக்கு
ரொம்ப கலக்கலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அக்கார வடிசலை பொறுத்த மொத்தம் பால், நெய், வெல்லம், அரிசி, பச்சை அரிசி இதில் செய்கிறதுனா வந்து அக்கார வடிசல் நம்மளுக்கு. ஸோ நெய் விற்று நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் வந்து முழுக்க நம்மளுக்கு குடிச்சிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பச்சை கற்பூரத்துடைய ஃப்ளேவர் பிடிக்கானா நீங்கள் பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சமாக ஒரு கடுகு அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்னும் கூட இதுக்கு நெய் தேவைப்படும். பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி நெய் வந்து போதும்ன்ட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கூட நெய் தேவைப்படும். நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு போல் நெய் விற்றுருக்கேன். ஸோ நெய் வந்து நம்மளுக்கு பத்தலை. ஒரு கப்புக்கு ஒரு கப் போல் விடணும். நான் வந்து இன்றைக்கி வெறும் ½ கப் தான் விற்றுருக்கேன். ½ கப் நெய் போதும். ஸோ பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான அக்கார வடிசல் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து நம்ம அணைச்சிடலாம். பாருங்க, ஒரு கலக்கலான தீபாவளிக்கு அக்கார வடிசல் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் மறக்காம அக்கார வடிசலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இது போல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.